அந்த சமயத்துலதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் படிப்பை முடித்து விட்டு வராரு. அவர் கையில ஒரு வேலை இருக்கு. இந்த வேலையினால நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அன்னை ரமாபாய் அவர்களுக்கு இருக்கு. அன்றைய தேதிக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு 450 ரூபாய் சம்பளம். முதல் மாத சம்பளத்தை அன்னை ரமா அவர்கள் கையில கொடுக்கிறாரு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஆகுறாங்க. இவ்வளவு பெரிய தொகையை தன்னுடைய கணவர் முதல் சம்பளத்தை தன்னிடத்துல கொடுக்கும்பொழுது எந்த மனைவியாக இருந்தாலும் இன்புற்றுதானே ஆக வேண்டும். அந்த சம்பளத்தை எண்ணி பார்க்க சொல்றார் பாபா சாஹிப். அவங்க மாமனாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை வச்சு வணங்குறாங்க. எனக்கு இந்த மாத செலவுக்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து வாங்குறாரு பாபா சாஹிப். மீதி இருக்கிற பணத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ரமாமா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் துணி வாங்கிடுறாங்க. அதை பார்த்ததும் பாபா சாஹிப் சொல்றாரு, நீ என்ன எல்லா காசையும் செலவு பண்ணிட்டியா அப்படின்னு ரமாமாவை பார்த்து கேட்கிறாரு. இல்லைங்க, நான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் துணி எல்லாம் வாங்கினேன், எனக்கு எதுவுமே நான் வாங்கிக்கல அப்படின்னு பாபா சாஹிப் கிட்ட சொல்றாங்க. உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ ஏன் வாங்கல, உனக்கு ஏன் துணி வாங்கிக்கல நீ? உடனே இந்த அம்மா, நான் ஏன் வாங்கணும், நான் எதுக்கு வாங்கணும், எனக்கு இருக்கிறதே போதும், இந்த துணிகளே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நீ சேலை வாங்கிக்கோ, சேலை வாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் வாங்கின, நீ வாங்கிக்காம இருந்தா எப்படி, நீ வாங்கிக்கோ அப்படின்னு தலைவர் சொல்லு. உடனே அந்த அம்மா, எனக்கு சேலை எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா நீங்க வாங்கி கொடுங்க, நான் எதுக்கு வாங்கணும் அப்படி, அதாவது அவர் வாங்கி கொடுக்கணும்னு இந்த அம்மா வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே இவரு, நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு வெறப்பா விரைச்சுக்கிட்டு, சரி சரி நான் வாங்கி தரேன், ஆனா அந்த புடவை அதிக விலையாதான் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு ரமாமா கிட்ட கேட்கிறாரு. உடனே ரமாமா சொல்றாங்க, அதெல்லாம் உங்க விருப்பம், அதெல்லாம் உங்க விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாங்க, ரமாபாய் அவர்களுக்கு சேலைகளை வாங்கி கொடுத்து அவர்களை வந்து இன்பமா ரொம்ப அன்பா வந்து அவங்களை பாத்துக்கிறாங்க. தலைவனும் தலைவியும் காதல் வயப்பட்டு ஒரு செல்ல சண்டை போட்ட சம்பவமா தான் நான் இதை பாக்குறேன். புடவை வாங்கி கொடுக்கணும், தன் கணவர் கையால தனக்கு புடவை கிடைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு மோட்டிவ் பண்ணி அந்த விஷயத்த பண்ணதாதான் நான் புரிஞ்சுக்கிறேன்.